வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு ஆக்சுவலா ஏறி இருக்கு. 13,950 நம்ம பார்த்தது வெள்ளிக்கிழமை கார்த்தால. அதுலேருந்து இன்னைக்கு ஏறி இருக்கு. நடுவுல இதோட ஜாஸ்தி ஏறி கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் இது வந்து பேசிக்லி 13,950. 24 கேரட் கோல்டு வந்து 15,218. வெள்ளி வந்து 2,33,000 விற்கிற விலை. நீங்க வந்து தட் இஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல. பர்ச்சேஸ் ப்ரைஸு 220, 225 இருக்கும். வாங்குற விலை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. 95, 25 இன்னும் ப்ரெஷரில் வரும். ஏன்னா 80 கிட்ட இருக்குது பிரெண்ட்டு ஏன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிஃப்டி கார்த்தால 50 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவு. அதுக்கப்புறம் இப்போ ஏற்றி அதை பாசிட்டிவ் ஆக்கியிருக்காங்க. ஐடி, மெட்டல், ஆட்டோ, ஃபார்மா இதெல்லாம் பாசிட்டிவ். எஃப்எம்சிஜியும் பேங்க்கும் காலி. இன்னைக்கு கார்த்தால நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் டைட்டன் 3% அப்பு, ஹீரோ ஆல்மோஸ்ட் 3% அப்பு, தங்கமயில் 2.1% அப்பு, ஜைடஸ் 2.25% டவுனு. டைட்டன் 5000 தாண்டிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா இந்தியா மேலே சாங்ஷன் தாக்குதல் திரும்பி பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா ஈரான்லேருந்து எண்ணெய் வாங்கினா 100% டேரிஃப் போடுவாங்க. இதை பற்றி நம்ம கவர்மெண்ட் வாயை திறக்கலை. பட் டேரிஃப் நிச்சயம். அதனால் ரஷ்யா ஆயில் வாங்க முடியாது, ஈரான் ஆயில் வாங்க முடியாது. நம்மளுக்கு கொஞ்சம் தடிங்கினத்தோம், தைரியமாக ப்ரெஷர் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ இது நம்மளுக்கு லாங் டேர்மில் டேமேஜ் வரும். இது வந்து மார்க்கெட்டோட பொசிஷனை அஃபெக்ட் பண்ணும். யூஎஸில் வந்து 60 டேஸ் ஜாப் கிரேஸ் பீரியட் இருந்தது. உங்களுக்கு H1B விசா இருந்து I-140 இருந்தால் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் பாகவதர், இந்த 2 மாதம்லாம் முடியாது, இன்றைக்கி வேலை போச்சுன்னா நாளைக்கு உனக்கு வேலை இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேங்கிறாரு. இது கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டில் போய் டிசைட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அதே மாதிரி ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் எந்த டீலும் பேசலை, பிளாக்கேடு கண்டினியூஸு. அதனால் ஹையர் ஆயில் ப்ரைஸஸ் இந்தியாவுக்கு கண்டினியூஸ். இது வந்து ஹோர்முஸில் எந்த டீலும் வரலை. இது ஒரு நியூஸு. மெட்ராஸில் இன்னொரு திடுக்கிடும் செய்தி. தமிழ்நாடு ஃபுல்லாக மணி மியூலாக இருந்ததுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 800 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 800 பேர் மணி மியூல் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த ட்ரேடிங் ஆப்பில் பல பேர் ஏமாந்தவங்களுக்கு பணத்தை இவங்க அக்கௌண்ட்டில் போட்டு இது மூலமாக எடுத்திருக்காங்க. இவங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்காக ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்கிற ஆப்பு ஐசிஐசிஐ, இது மாதிரி பல பெரிய பிராண்டை வச்சு இவங்க பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஆஃபீஸ் பார்க்காம ட்ரேட் பண்ணாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். அதனால் இந்த 800 பேருங்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்கு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐஎஃப்எஸ் ஸ்கேமும் இப்படி தான் நடந்தது. இன்றைக்கி வாயை திறக்க முடியாத மாதிரி பல பேர் உட்காந்துட்ருக்குறாங்க. கோல்டு இடிஎஃப்பில் உள்ள செட் இன்ஃப்ளோஸ் நிறைய வந்துட்டுருக்கு. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற ரூமரும் இருக்குது. அதனால் கோல்டோட இடிஎஃப் நிறைய உள்ளே வந்திருக்குது. டோட்டலாக லாஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் நம்பர் ட்ரிப்பிள் ஆயிடுச்சு. அதாவது 200க்கு கிட்ட இருந்த நம்பரு 243ன்னு இருந்த நம்பரு 731 ஆயிடுச்சு. 731 மியூச்சுவல் ஃபண்டு உங்களை காலி பண்ணிட்டாங்கண்ணே. 5லேருந்து 10% லாஸ் வந்து 146 பேர். ஸோ இது வந்து ஹெவி லாஸ் இருக்குது உங்களுக்கு. இதனால தான் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துகிட்டு இதில் போடுங்க, பாண்டில். அட்லீஸ்ட் 10%, 9லேருந்து 11% வட்டியாவது நிச்சயமாக வரும். எஃபிஐ போன மாதம் இந்த ஈரான் பீஸ் டீல் நினச்சி நெட்டாக ஒரு $1 பில்லியன் மேலே ஸ்டாக் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் திரும்பி நெகட்டிவாக போயிடுச்சு. இது வந்து ஈரான் வார் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி பண்ணது. டைட்டன் இன்னைக்கு குப்புன்னு ஏறினது. ஏன்னா ப்ராஃபிட் 63% ஏறி இருக்கு. இது ஏன்னா சேல்ஸ் பெரிய விஷயம் கிடையாது, மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ட்ரேட் ஆகிருக்கு. டொமஸ்டிக் ஜுவல்லரி வந்து 38% தான் க்ரோ ஆகிருக்கு. 16,943 crores. கேரட்லேன் 40% க்ரோ ஆகிருக்குது. இது வரைக்கும் இந்த வருஷம் 22 புது கடை திறந்துருக்காங்க. அவுட் சைடு இந்தியா தான்
பிஸ்னஸ் சூப்பராக ஏறி இருக்கு. இது டமாசியும் சேர்த்து பண்ண பிஸ்னஸ்ன்னு நீங்கள் மறந்துடாதீங்க. 90% ஆஃப் த ரெவன்யூ வந்து கோல்டு ஜுவல்லரி தான். மீதி 10% இருக்கிற மற்ற எல்லா ப்ராடக்ட் வாட்சஸ்ஸு, கண்ணாடி, ஃப்ராக்ரன்சஸ்ஸு, பேக்ஸு, பெல்ட்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. அங்கேயும் க்ரோத்து கண்ட்ரிஸாக வருதா கம்பெனி சொல்லுது. ஆனால் கொஞ்சம் இந்த வாட்டி விலை ரெவன்யூ ஏறினது இந்த 6லேருந்து 15% டேக்ஸ்னால. அதனால் ரொம்ப தூக்கமாக மார்க்கெட் ஏற்றினீங்கன்னா கீழ் விழுறது சேம் ஆகிடும். டாடா ட்ரஸ்ட் வந்து இந்த வாரம் சந்திக்கிறாங்க. ஏன்னா ஹை ஸ்டேக்ஸ் டாடா சன்ஸ் ஏஜிஎம் வருது. அந்த டாடா சன்ஸ் ஏஜிஎம்மில் மெயின் மேட்ரே என்னென்னா, இவருக்கு சந்திரசேகருக்கு சந்திராவுக்கு இன்னொரு டேர்ம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டிசிஷனை நியோல் டாட்டா எடுக்கணும். அதனால இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டா 1mg வந்து இ-ஃபார்மசி டிஸ்கவுண்ட் வார்லேன்னு தள்ளி நிற்குது. இது வந்து ட்ரக்ஸ் அப்படிலாம் சீப்பாக கொடுக்கறது இல்லை. இது வந்து ஒரு இம்பல்ஸ் பை இல்லை. இது ரெகுலர் பர்ச்சேஸு, சர்வீஸ் குவாலிட்டி கவுண்ட்ஸ் அப்படின்னு டாட்டா நம்புகிறாங்க. 309 கோடி ரூபா டேர்ன் ஓவர் இருக்கும்போது டாட்டா 55% வாங்கினாங்க. இப்போ அங்கேருந்து 10 மடங்கு டேர்ன் ஓவர் ஏறிடுச்சு. டயக்னாஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டாட்டா. அதில் 600 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. கம்பெனி நெட்டு ப்ராஃபிட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு டீட்டெயில்ஸும் கம்பெனி கொடுக்க மாட்டேங்குது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து யுஎஸ் FDA அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஒரு சர்ஜிக்கல் இமேஜிங் ட்ரக்குக்கு வித் 180 days எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடச்சிருக்கு. இந்தியாவும் மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து ஃபார்மாவோட பவர் வந்து யூஎஸ் ஃபார்மா வந்து 2 சைடாக போயிருக்கு. சில வந்து இந்தியன் கம்பெனிஸ் சன்னு, அரபிந்தோலாம் சூப்பராக பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இதுக்கு டாக்டர் ரெட்டி, நாட்கோலாம் ரெவில்மெண்டோட லாஸஸை மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து டூ வீலர் இண்டஸ்ட்ரி வந்து நியர்லி டபுள் டிஜிட் க்ரோத் வரும் அப்படின்னு 2027 சொல்கிறாங்க. காரில் வந்து மாருதியின் ஆர்சி பார்கவா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் 6 மில்லியன் யூனிட் கார் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டோட்டல் சேல்ஸில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஸ்மால் கார்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளை 2027 லான்ச் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. காக்னிசன்ட் வந்து 5 வருஷம் ஐடி ஆப்ரேஷன்ஸை நடத்துறதுக்கு நவாட்டஸ் 10 டீல் போட்டிருக்காங்க. எஃப்எம்சிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, நெஸ்லே, ஐடிசி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வரும். ஏன்னா வந்து இன்புட் காஸ்ட் இன்னும் எலிவேட்டடாக தான் இருக்குது. அதனால் ப்ரைஸ் ஹைக் டெஃபினட்டாக வரும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக விலை ஏறுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எசென்ஷியல் ஆயிலை பற்றியும் பேசியிருக்கிறேன். எப்படி யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை படுத்துன்னு எழுதியிருக்கிறேன். என்னோடய பாயிண்ட்டோட எஃப்எம்சிஜிலாம் ஒத்துட்ருக்காங்க. இன்புட் காஸ்ட் எல்லாம் எலிவேட்டடாக இருக்கிறதுனால எங்கள் எல்லாரோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸை விலை ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்விடியா வந்து ஸ்டார்கேட் டேட்டா சென்டரில் $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சுதா மழை பெய்யலான்னு நம்மளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஈஸி டிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது. மழை ஓஹோன்னு பெஞ்சால் நம்ம போய் ஒரு $100 ஒரு பிளாஸ்டிக் கோடை வாங்குவோம். எவ்வளோ பிளாஸ்டிக் கோடை ஃப்ளிப்கார்ட்டில் போன வருஷம் விற்றாங்க. இந்த வருஷம் எவ்வளோ பிளாஸ்டிக் கோடை, செருப்பு, வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட்டு இதெல்லாம் வாங்குகிறாங்கன்னு பார்த்தாலே நம்மளுக்கு மான்சூன் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு தெரியும். ஓவராக வந்து ஜூலை மாதத்தில் +1 இருந்தாலும் ஓவராலாக மான்சூன் வந்து 12-15% கம்மியாக இருக்குது. 96% கீழே இருக்கும் லாங் டேர்ம் ஆவரேஜ்னு கிளியராக சொல்லப்படுது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் நம்மளோட எக்கானமியை சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு
10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.